அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பயணிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் நாட்டின் வான்வழி போக்குவரத்தை ஒழுங்கமைக்கவும் பயணிக்க விரும்பும் அனைவரும் செயல்பட அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களின் செயல்பாடுகளுக்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல்கள் வழங்கப்படும் வரை அவர்களிடமிருந்து எந்த முன்பதிவுகளையும் செய்யவோ அல்லது பயணச்சீட்டுகளை பெறவோ வேண்டாம் என்று சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையகம் இன்று புதன்கிழமை கேட்டுக்கொண்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்துக்கான அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அப்துல்லா அல் ராஜி தற்போது குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஃப்ளை ஜசீரா ஆகிய நிறுவனங்கள் மட்டுமே இயங்கி வருவதாகவும் மற்ற விமான நிறுவனங்கள் குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து விமானங்களை இயக்குவதற்கான அனுமதியோ அல்லது அதிகாரப்பூர்வ ஒப்புதலையோ இன்னும் பெறவில்லை என்றும் தெளிவுபடுத்தினார். தற்போது இயக்க அனுமதி பெறாத நிறுவனங்களின் பயணச்சீட்டு முன்பதிவு செய்து அல்லது பரிவர்த்தனை மேற்கொண்ட எந்த ஒரு பயணியையும் பொருந்தக்கூடிய விதிமுறைகள் மற்றும் விதிகளுக்கு இணங்க விதிமீறும் விமான நிறுவனங்களுக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சகல் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் அல் ராஜிஹி மேலும் கூறியுள்ளார். நேற்றைய தினம் நான் இது அவங்க பப்ளிஷ் பண்ணும்போதே நேற்றைய தினம் உங்களுக்கு இந்த செய்தியை நான் போட்டுட்டேன். அதே மாதிரி பயணிகள் உரிமைகளை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்கு சிறப்பு நிபுணர் குழுக்களால் பின்தொடர் நடவடிக்கைகளையும் தீர்வுகளையும் எளிதாக்குவதற்கும் விமான நிறுவனங்கள் பயணம் மற்றும் சுற்றுலா அலுவலகங்கள் தொடர்பான புகார்களை பெறுவதற்கும் செகல் செயலியூடாக தற்போது மின்னணு மூலம் வழிமுறைகளை மேற்கொண்டு அதற்குரிய கம்ப்ளைண்ட்டுகளை பெற்றுக்கொள்றதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நிறைய பேர் குழப்பிக்கொண்டீங்க. குவைட் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் இது ரெண்டும் குவைத்துக்குள்ள இப்போதைக்கு வரைக்கும் இயங்குது. அதாவது நீங்கள் குவைத் ஏர்வேஸ்லேயோ அல்லது ஜசீரா ஏர்வேஸ்லேயோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் ஒருபோதும் கேன்சல் ஆகாது. அதுக்குரிய பணத்தை நீங்கள் திருப்பி பெற வேண்டிய அவசியமும் இல்லை, தாராளமாக போகலாம். இப்போ எத்திஹாத், ஃப்ளை எமிரேட்ஸ், துபாய், ஃப்ளை துபாய், யாலங்கா, இண்டிகோ, ஆகாசா, ஏர் அரேபியா, இந்த மாதிரி பல வேறு நாடுகள்லேருந்து இந்த நாட்டுக்கு பயணிகளை ஏற்றிட்டு போகிற ஃப்ளைட் இருக்குது, கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ளைட்டும் இப்போதைக்கு இயங்காது குவைத்தில். ஆனால் சில அப்ளிகேஷன்களில் சில இதில் பார்த்திங்கன்னா பொய்யர்கள் வேண்டுமென்று மக்கள்கிட்ட பணத்தை கறக்கிறதுக்காகவும் அல்லது அப்படி காசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா முன்பதிவு செஞ்ச கட்டணம் இவ்வளவு நாங்கள் கழிப்போம், இவ்வளவு சார்ஜஸ் கழிப்போம், ஒருத்தர்கிட்ட 10 தினார் நாங்கள் சார்ஜஸ் கழிப்போம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் வேறு எந்த ஃப்ளைட் நிறுவனங்கள்லையுமே நீங்கள் இப்போதைக்கு டிக்கெட் புக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணி இருந்தாலும் உங்களுடைய பணத்தை அவங்க ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ணணும், மொத்தமாக 1% கூட குறையாமல் மொத்தமாக ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து யாரும் ஏமாற வேண்டாம். அதே மாதிரி நிறைய இந்த டிக்டாக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட்களை போடுறானுங்க. 160க்கு இருக்குது, 170க்கு இருக்குது டிக்கெட், 150க்கு இருக்குது, 180க்கு இருக்குது அப்படின்னு டிக்கெட் போடுறாங்க விலைகள் டினாரில். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 250லேருந்து 270, 280 தினார், 300 தினார் வரைக்கும் குவைத்தில் இருந்து இலங்கைக்கு போகக்கூடிய இந்தியாவுக்கு போகக்கூடியது அதையும் விட அதிகமாக போகுதுன்னு சொல்லலாம். இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் இன்னும் விலை குறையலை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. தயவு செய்து வேறு ஃப்ளைட் நிறுவனங்களில் டிக்கெட் புக் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ளைட் குவைட் ஏர்வேஸ் அல்லது ஜசீரா ஏர்வேஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டிலேருந்து வெளியேற முடியும். வேறு எந்த ஃப்ளைட் நிறுவனங்களையும் டிக்கெட் புக் பண்ணாதீங்க. அப்படி புக் பண்ணி இருந்தாலும் மொத்த பணத்தையும் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் ரீஃபண்ட் வாங்கலாம். அப்படி இல்லாமல் அவங்க அதுக்கு கட்டணம் இதுக்கு கட்டணம், பிரிண்ட் காசு கழிப்போம், அந்த காசு கழிப்போம், இந்த காசு கழிப்போம்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் டைரெக்டாக சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டிக்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உடனே அவங்களுடைய ஆஃபீஸையும் இழுத்து மூடிடுவாங்க. அதனால் இந்த விடயத்தை முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். عودة العمليات التشغيلية في طيران الجزيرة بكامل طاقتها الفنية في الملاحة الجوية، حيث أن قطاع الطيران يعتبر رافدا رئيسيا في نمو الاقتصاد المحلي، لا سيما وأن عودة الرحلات الجوية دلالة على قدرة الكوادر الفنية في القيادة. عودة الملاحة الجوية بكامل طاقتها التشغيلية في مطار وطيران الجزيرة
بعد التنسيق مع السلطات الكويتية، وبذلك أنهت رسميا جدول رحلاتها في مطار السعودية الشقيقة. احنا اليوم متواجدين للاسبوع الثاني على التوالي من عوده التشغيل في مطار الكويت الدولي وفتح الاجواء وعوده شريان الحياه لقطاع النقل الجوي في دوله الكويت، والله الحمد مثل ما احنا شايفين بشاير الخير موجوده والاقبال على السفر في مطار شركه طيران الجزيره. والله الحمد احنا اليوم انتقلنا من وقف بعد ما اعلنا عن وقف الرحلات في المملكه العربيه السعوديه ووقف آلية منظومة العمل بين النقل البري والنقل الجوي، وتحولنا إلى التشغيل الكامل من مطار الكويت الدولي. تعليمات وإرشادات لجميع المسافرين بالوصول قبل الرحلة بمدة كافية، لا سيما وأن هناك إجراءات تأمينية احترازية تقوم بها وزارة الداخلية حفاظا على الأرواح. وضعنا الخطة التشغيلية بما يتوافق مع الإجراءات التي وضعتها السلطات في دولة الكويت، والله الحمد احنا نستقبل الركاب قبل موعدهم ب4 ساعات، نستقبلهم في منطقة البارك اند فلاي ويقدرون يوصلون إلى المطار من خلال توفير خدمة الباصات بشكل مباشر بمسافة دقيقة عن المطار. والله الحمد شفنا مثل ما احنا تكلمنا سابقا قدرنا نوصل إلى عدد 36 رحلة بين مغادرة ووصول، وهذا ضمن الخطة التدريجية التصاعدية اللي وضعناها بالتنسيق مع السلطات في الهيئة العامة للطيران المدني. الطائر الأبيض والأزرق يعانقا سماء دولة الكويت بكوادرهما الوطنية الفنية المؤهلة لقيادة دفة قطاع الطيران الذي يعتبر رافد أساسي للاقتصاد المحلي.